வந்துட்டு லாஸ்ட் பார்ட் ஆஃப் லெசன் வந்துட்டு நம்ம சிமில்டேனியஸ் ஈக்குவேஷன் வந்துட்டு சால்வ் பண்ண பார்ப்போம்ல. ஸோ சிமில்டேனியஸ் ஈக்குவேஷன் வந்துட்டு நிறைய வகையாக இருக்குது. ஒன்று வந்துட்டு லீனியர் அண்ட் நான் லீனியர் ஈக்குவேஷன் வந்துட்டு சால்வ் பண்ணுறது, இல்லைனா வந்துட்டு லீனியர் அண்ட் லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது, இல்லைனா வந்துட்டு நான் லீனியர் அண்ட் நான் லீனியர் சால்வ் பண்ணுறது. அண்ட் அதர் தென் தட் நம்மளுக்கு வந்துட்டு ஓகே 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது, இல்லைனா 3 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது, அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ சின்ஸ் வந்துட்டு இப்போ ஏர்லி ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் 2 வேரியபிள் இருக்கிறத மட்டும் ட்ரை பண்ணுவோம்ல, விச் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் ட்ரை பண்ணுவோம். ஸோ சிமில்டேனியஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறப்ப மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரம் த லீனியர் ஈக்குவேஷன் அரேஞ்ச் ஸோ தட் ஒன் ஆஃப் த அன்னோன் பிகம் த சப்ஜெக்ட் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா அதில் வந்துட்டு ஒன்று எக்ஸ் ஈக்குவல்ஸ் டூ இல்லைனா ஒய் ஈக்குவல்ஸ் டூன்னு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் க்ரியேட் பண்ணணும். ஸோ அது வந்துட்டு நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷனாக ஆகும். ஓகேயா? ஸோ சப்ஸ்டிடியூட் த ஈக்குவேஷன் above into the non-linear equation. Eliminate fraction and bracket before substitution. ஸோ லீனியர் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எக்ஸ் ஓ ஒயோட ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். ஒய் ஈக்குவல்ஸ் டு என்ன இல்லை எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன அப்படின்ட்டு. ஸோ அந்த வேல்யூவை நம்மளோட நான் லீனியர் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணுறப்ப மேக் ஷூர் எலிமினேட் ஃப்ராக்ஷன் அண்ட் ப்ராக்கெட் பிஃபோர் த சப்ஸ்டிடியூஷன். ஓகேவா? சப்ஸ்டிடியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணணும், ப்ராக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணியிருக்கணும். ஸோ அதான் வந்துட்டு சொல்ல வராங்க. தேர்ட் வந்துட்டு சிம்ப்ளிஃபை அண்ட் எக்ஸ்பிரஸ் த ஈக்குவேஷன் இன் ஃபார்ம் ஆஃப் ax cos 2 plus bx plus c equivalent to 0. ஸோ விச் இஸ் நம்மளோட ஓகே. ஸோ நம்மளோட y வேல்யூ நம்மளுக்கு லீனியர் ஈக்குவேஷன்லேருந்து கிடச்சிருச்சு. ஸோ அதை வந்துட்டு நம்ம நான் லீனியரில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறப்ப கடைசியாக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வேரியபிளில் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும், விச் இஸ் இன் எக்ஸ் ஆர் இன் ஒய். ஸோ ஒரு வேல்யூவில் தான் கிடைக்கும். ஸோ அதில் வந்துட்டு மேபி காசடுவாக இருக்கலாம், இல்லை காம்பினேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப அதை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ லெட்ஸே அது குவாட்ரேட்டிக் ஃபார்மில் இருந்துச்சுன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ணுறது, காம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர், இல்லைனா வந்துட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, இல்லைனா வந்துட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுறது, அந்த வேஸ் மூலிமா நம்மளோட எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்துட்டு கண்டுபிடிப்போம்ல. ஸோ அதான் வந்துட்டு மெத்தட். ஸோ நாலாவது வந்துட்டு நம்ம சால்வ் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் யூஸிங் த ஃபார்முலா ஆஃப் ஃபேக்டரைசேஷன், இல்லைனா வந்துட்டு கடைசியாக நம்மளோட காம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர், இதில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம யூஸ் பண்ணலாம். கடைசியாக ஃபைண்ட் த செகண்ட் அன்னோன் விச் இஸ் எக்ஸ் ஓ ஒய் by substituting the value obtained into the equation 3 from step 1. இதான் வந்துட்டு பேசிக்காக ஃபியூ ஸ்டெப்ஸ் சிமில்டேனியஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுல இருக்கிற ஃபியூ ஸ்டெப்ஸ்லாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்மளுக்கு 2 இருக்குது. ஓகே, 2 வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் விச் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவலன்ட் டு 3. ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் வந்துட்டு எக்ஸ் காஸ் 2 தம்பா ஒய் காஸ் 2 ஈக்குவலன்ட் டு 29. ஸோ இது வந்துட்டு நான் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இது வந்துட்டு நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ மொதல் என்ன சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ பேஸ் ஆன் அவர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷன்லேருந்து ஒய் ஈக்குவலன்ட் டு என்னன்னு இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒய் ஈக்குவலன்ட் டு 3 மைனஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் எக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா இங்கே மின்னுக்கு இருக்கிற இந்த எக்ஸை வந்துட்டு நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறோம். ஸோ அதனால் அது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக மாறுது. ஓகேயா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும்னா சப்ஸ்டிடியூட் தேர்ட் இன்டூ செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா ஸோ இந்த ஒய் ஈக்குவல்ஸ் டு 3 மைனஸ் எக்ஸை செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் ஒய் இருக்கிறனால அதை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். எக்ஸ் காஸ் 2 ப்ளஸ் 3x மைனஸ் 3 மைனஸ் எக்ஸ். ஸோ இது என்னென்னா இது வந்துட்டு நம்மளோட ஒய் வேல்யூ. ஓகேயா? ஒய் வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணணும் அண்ட் அதை சால்வ் பண்ணணும். ஓகேயா?
சால்வ் பண்ணுறது நான் சொன்னல எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எப்படி நம்ம பண்ணுமோ அதே மாதிரி தான். ஸோ அது பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இக்குவேஷன் கிடைக்கும். x cos 2 தம்பவர் 9 minus 6x plus x cos 2 minus negative 29 அப்படின்னு. ஸோ அதை சால்வ் பண்ணோன்னா 2x cos 2 minus 6x minus 20 equivalent to 0 கிடைக்கும். அண்ட் தென் அதை சிம்ப்ளிஃபை பண்ணலாம். சின்ஸ் வந்துட்டு இது எல்லாமே ஃபேக்டர் த்ரூ 2ல் இருக்கிறனால நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு x cos 2 minus 3x plus 10 equivalent to 0 கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும் நம்மளோட குவாட்ரட்டிக் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு x minus 5 and x plus 2 கிடைக்கும். ஸோ அது மூலிமா நம்மளோட x வேல்யூ 5ன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு x வேல்யூ -2ன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு 2 x வேல்யூ கிடச்சிருச்சு. இன்னும் நம்ம சால்வ் பண்ணாமல் இருக்கிறது நம்மளோட y வேல்யூ. ஸோ சீன்ஸ் வந்துட்டு நம்ம y-ஓட வேல்யூ வந்துட்டு நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷனில் நம்ம இன்புட் பண்ணியிருந்தனால y equivalent to என்ன அப்படின்னு நம்ம ஜெனரேட் பண்ணிட்டனால ஸோ அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்மளோட y வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ y equivalent to 3 minus x. ஸோ அதில் வந்துட்டு 3 minus xனால் நம்மளோட ஃபர்ஸ்ட் x -5 5. ஸோ 5னா வந்துட்டு 3 minus 5 வந்துட்டு நம்மளுக்கு -2 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளோட செகண்ட் y வேல்யூ வந்துட்டு செகண்ட் x வேல்யூ வந்துட்டு -2. ஸோ அதை வந்துட்டு y ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3 minus -2 அப்படின்னா நம்மளுக்கு 5 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு நம்மளோட சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் சிமில்டேனியஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுல. ஓகேவா? ஸோ செகண்ட் எக்ஸாம்பிளும் இல்லை பிக்குறாங்க அதே மாதிரி தான். ஆனால் வந்துட்டு இதில் வந்துட்டு அவங்க ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்ச பிறகு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணி x and y வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்களா. ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு லீனியர் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஒரு y equivalent to என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த தேர்ட் ஈக்குவேஷன் ஸோ y equivalent to என்ன அதான் வந்துட்டு நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன் ஆகும். ஸோ அந்த தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷனில் அதை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷனை வந்துட்டு சிம்ப்ளிஃபை பண்ண முடிஞ்சுன்னா சிம்ப்ளிஃபை பண்ணணும். அண்ட் தென் என்ன மெத்தட் சூஸ் பண்ண போகிறோன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்களா. இது கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயராக இருக்கட்டும், இல்லை சப்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், இல்லை ஃபார்முலாவாக இருக்கட்டும், இல்லை ஃபேக்டரைசேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நம்மளோட எக்ஸ் வேல்யூ வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 2 வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி எக்ஸ் வேல்யூ ஒன்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு நம்மளோட தேர்ட் ஃபார்முலா விச் இஸ் y equivalent to என்ன அந்த ஃபார்முலா வச்சு நம்மளோட y வேல்யூவை நம்ம கண்டுபிடிப்போம் நம்மளுக்கு கிடைச்ச x வேல்யூஸ் யூஸ் பண்ணி. ஓகேயா? ஸோ டோட்டலாக 2x வேல்யூஸ் 2y வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த இடத்துல. ஓகேயா? ஸோ இதுவும் இல்லை பிக்குறாங்க சேம் தான். தேர்ட் எக்ஸாம்பிள் ஒரு லீனியர் அண்ட் நான் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. y equivalent to என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் தென் 3 into 2 சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கடைசியாக ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, அதை ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேக்டரைஸ் பண்ண பிறகு எக்ஸ் வேல்யூ கிடச்சிருக்கு, 2 எக்ஸ் வேல்யூ. ஸோ அந்த எக்ஸ் வேல்யூவை வச்சு y equivalent to என்ன அப்படின்னு அந்த ஃபார்முலாவில் இன்புட் பண்ணி y வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 4 ஸ்டில் சேம். ஒரு லீனியர் அண்ட் இன்னொரு நான் லீனியர். ஸோ நான் லீனியர் ஏன் அப்படின்னா அது நம்ம சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு 2y + 3x equivalent to 6xyன்னு கிடைக்கும். ஸோ சேம் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து தேர்ட் ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணோம் y equivalent to என்ன அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் தேர்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனில் இன்புட் பண்ணோம். ஸோ இன்புட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேக்டரைஸ் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாங்க. எக்ஸ் வேல்யூவை வச்சு y ஈக்குவேஷனில் இன்புட் பண்ணோன்னா நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷனில் இன்புட் பண்ணோன்னா நம்மளோட y வேல்யூஸும் அங்கே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, கடைசி எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்டில் சேம். ஒரு லீனியர் அண்ட் நான் லீனியர் ஃபங்க்ஷன் தந்திருக்காங்க. ஓகே, ஒரு லீனியர் அண்ட் நான் லீனியர் ஃபங்க்ஷன் தந்திருக்காங்களா, which is வந்துட்டு இதில் ஒரே லைனாக தந்திருக்காங்க. ஸோ இது எப்படின்னா 2x + y equivalent to இதுன்னு தந்திருக்காங்க, which is ஒரு நான் லீனியர் ஃபங்க்ஷன். அண்ட் தென் that function equivalent to 7.
ஸோ அப்படி இருக்கிறப்ப 2x ஆட்டோமேட்டிக்லி ஈக்குவலன் டு 7ல, ஏன்னா வந்துட்டு இது ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குனால 2x plus y equivalent to 7 and also the non-linear function also equivalent to 7. ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்மளோட லீனியர் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம y equivalent to என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ y equivalent to 7 minus 2x, அதுக்கப்புறம் வந்துட்டு third equation substitute into second equation, அப்புறம் அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நம்மளுக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்ச பிறகு அது ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேக்டரைஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும், 2 எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ் வேல்யூ வச்சு நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் ஒய் வேல்யூஸும் நம்மளுக்கு அதில் கிடச்சிரும். ஸோ இதான் வந்துட்டு few example on simultaneous equation between linear and non-linear equations. ஓகேவா? ஸோ ஹோப்ஃபுல்லி இது பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த லெசனில் வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம கோத்ரூ பண்ணுவோம்ல இந்த சிமில்டேனியஸ் ஈக்குவேஷனுக்கு. ஸோ ஃப்ரம் த எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் மேபி வந்துட்டு கொஸ்டின் நம்பர் 1 and 2 வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ஆன்சர் கிடைக்கிது அப்படின்ட்டுன்னு. யூ கேன் ரீசெக் யூர் ஆன்சர்ஸ். இங்கே வந்துட்டு ஆன்சர் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னு. அண்ட் submit your work. Okay, thank you.